நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.1ல 5th கொஸ்டின். ஏற்கனவே 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ 5th கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் ஆன் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் Q as follows. A star B equal to A plus B by 2. A, B belongs to Q. அதாவது A star B எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா A plus B by 2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணலாம்? க்ளோசர், காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் Q. அதாவது இதில் வந்து 5ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு டெஸ்ட்டில் ஏற்கனவே எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்று போல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 2 கொஸ்டின் ஒன்று போல் எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் க்ளோசர், காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. செகண்டில் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ், இன்வெர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே சேர்த்து எழுதியாச்சு, கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். நம்மளுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன? 2 எலமெண்ட்டை வந்து ஒரு செட்லேருந்து எடுப்போம். அதோட மல்டிப்புளும் அதே செட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி சொன்னோம்னா என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே என்ன எடுக்கணும்னா A, B லெட்னு போட்டுக்கோங்க. லெட் A, B ரெண்டுமே எதுலேருந்து எடுக்கிறோம்? Qங்கிற ஒரு செட்லேருந்து எடுக்கிறோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் ஆன் Qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A, B 2 எலமெண்ட்டை எதுலேருந்து எடுக்கிறோம்? Qங்கிற செட்லேருந்து எடுக்கிறோம். அப்படின்னா A ஸ்டார் B எதில் இருக்கும்? Qவில் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A ஸ்டார் B ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B பை 2. ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா இதில் A ப்ளஸ் B பை 2 பிலாங்ஸ் டு Q. இதுவும் எதில் தான் இருக்குது? Qவில் இருக்குது. சின்ஸ் A, B, 2 பிலாங்ஸ் டு என்னது? Q. ஓகே, ஸோ the closure property is satisfied. ஓகேவா? A, Bங்கிற 2 எலமெண்ட்டை Qங்கிற செட்லேருந்து எடுக்கிறோம். அதோட மல்டிபிள் A ஸ்டார் B எப்படி இருக்கும்? A ப்ளஸ் B பை 2ன்னு இருக்குது. பிலாங்ஸ் டு எதில் இருக்கும்? இதுவும் Qவில் தான் இருக்கும். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, A ஸ்டார் Bங்கிறது Qங்கிற செட்லேருந்து எடுத்தோம்னா B ஸ்டார் Aவும் எது இருக்கணும்? Qங்கிற செட்டில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன செட் எடுத்துருக்கோம்? லெட் A, B 2 எலமெண்ட்டு எதுலேருந்து எடுக்கும்? Qங்கிற செட்லேருந்து எடுக்கும். அதோட மல்டிபிள் A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B பை 2. இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அது ரிவர்ஸ், அதாவது B ஸ்டார் A. இப்போ B ஸ்டார் ஏன்னு என்ன எழுதுவோம்? B ப்ளஸ் A பை 2. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? மறுபடி A ப்ளஸ் B பை 2. இது ரெண்டாவதுன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு A ஸ்டார் B போட்டோம். A ஸ்டார் Bயை கொஸ்டினில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா A ப்ளஸ் B பை 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எழுதியாச்சு. நம்மளுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A ஸ்டார் B Qங்கிற செட்டில் இருந்துச்சுன்னா B ஸ்டார் Aவும் Qங்கிற செட்டில் இருக்கணும். ஸோ B ஸ்டார் ஏன்னு எழுதுவோம்? B ப்ளஸ் A பை 2. இதை மறுபடியும் எப்படி எழுதிக்கலாம்? A ப்ளஸ் B பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ என்னது? A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. திஸ் சிம்ப்ளைஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன எடுப்போம்? என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா A ஸ்டார் B ஸ்டார் C ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் C. இப்போ என்ன செய்வோம்? லெட் ABCங்கிற 3 எலமெண்ட்டை Qங்கிற செட்லேருந்து எடுத்துருக்கோம். நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் தட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A ஸ்டார் B ஸ்டார் C, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் B ஸ்டார் Cக்கு இருக்கும். ஈக்குவல் பண்ணும்போது ப்ராக்கெட் மாறி வந்துடும். A ஸ்டார் B ஈக்குவல் ஸ்டார் C. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுவோம். ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு இருக்குது. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்? நம்ம இந்த A ஸ்டாரை ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? B ஸ்டார் C. நம்மளுக்கு கொஸ்டினில் A ஸ்டார் Bனா என்ன ஆன்சர்? கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B பை 2. அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணோம். அப்படி தானே? A ஸ்டார் B அந்த கண்டிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B பை 2. கொடுத்துருக்க மல்டிப்பிளை 2 ஆட் பண்ணணும், 2வால் டிவைட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். B ஸ்டார் Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும், 2வால் டிவைட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும்? B ப்ளஸ் C
பை டூ. புரியும் நினைக்கேன். ஏ ஸ்டாருங்கிறது அப்படி எழுதுவோம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த மல்டிப்பிளை என்ன செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ. இங்கே என்ன எலமெண்ட் தான் மாறி இருக்குது, பிசின்னு இருக்குது. இப்போ பிசினா பி ப்ளஸ் சி பை டூன்னு போட்டாச்சு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா சேம் மெத்தட் தான். இப்போ என்ன செய்யணும், சேம் மெத்தட் தான். இப்போ இதை ஏனும், அதாவது ஃபஸ்ட் உள்ளது ஏனும் ஸ்டார் இதை ஃபுல்லாகவே பின்னு எடுத்துக்கோங்க. இது ஏன்னு எடுத்துப்போம். இது ஃபுல்லாகவே என்ன செய்யணும், பின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்ய முடியும், புரிஞ்சு செய்ய முடியும். இப்போது இது ஏ, இது பி. நம்மளுக்கு ரூல்ஸ் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஏங்கிறது எடுத்துட்டோம். அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி பை டூ. பியோட வேல்யூ ஃபுல்லாகவே என்னது தான், இதான். இது அதுக்காக பின்னு மட்டும் எழுதிடக்கூடாது. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூவை எழுதியாச்சு. பிக்கு பதில் ஹோல் டிவைடட் பை வேல்யூ என்னது 2. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போது ஏ ஸ்டார் பிங்கிறப்போ அந்த டிவைன் எப்படி இருந்துச்சு, ஏ ப்ளஸ் பி பை டூ. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மல்டிபிள், கிராஸ் ஒரு மல்டிபிள். அப்போ என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் உள்ளது மட்டும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். அதாவது இது கிராஸ் மல்டி பண்ணுங்கள், என்ன வரும், 2a ப்ளஸ் மேலே என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை இந்த 2 எழுதுவோம். இதை கிராஸ் மல்டி பண்ணியாச்சு, 2aன்னு வந்துடும். ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை ஹோல் டிவைடட் பை 2 போட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி எழுதிக்கலாம், 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை நம்மளுக்கு டிவைடாக இருக்குது. அப்போ என்ன செய்வோம், இதை இங்கே டிவைட் பை 1ன்னு அர்த்தம். ரெசிபிள் எடுக்கும்போது 2 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 4ன்னு வந்துடும். ஓகேவா. இங்கேயும் டிவைடாக இருக்குது, இங்கே டிவைட் பை 1 இருக்கிற அர்த்தம். நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 1/2ன்னு மாறும். அப்போ 2 இன்ட்டு 2 எவ்வளவு, 4. இதை 1ன்னு நம்பர் மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம், அதுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சேம் வேல்யூ கிடைக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது, ஏ ஸ்டார் பி அதுக்கப்புறம் ஸ்டார் சி. ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ப்ராக்கெட் செகண்டில் இருந்துச்சு. இப்போ என்ன செய்யுது, ஃபஸ்ட்டே ப்ராக்கெட் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். சேம் மெத்தட் தான். நம்ம என்ன செய்வோம், ஏ ப்ளஸ் பின்னா என்ன, ஏ ஸ்டார் பின்னா என்ன எழுதுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி பை 2 எழுதியாச்சா. இதுக்கு மல்டிபிள். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் உள்ள ரூல்ஸ் படி ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது, ஸ்டார் சி இருக்குது. ஓகேவா, ஸ்டார் சி. இப்போது இதை ஃபுல்லாக நீங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் சின்னு எழுதுவோம். ஏன்னா மல்டிபிள் தானே, மல்டிபிள் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன எழுதுவீங்க, ஏ ப்ளஸ் பி 2 இன்ட்டு சி என்ன எழுதுவோம், 2cன்னு எழுதுவோம். டிவைடட் பை இந்த 2 ஃபஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை என்ன வரும், இந்த 2 வரும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 2/1 இருக்குதா அர்த்தம். அப்போ நியூமரேட்டர் போகும்போது 1/2ன்னு மாறும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2c டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4ன்னு வரும். இந்த ரெண்டு வேல்யூ சேமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிச்சே, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ சேமான்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2cன்னு கிடச்சிருக்கு. இங்கே 2a கிடச்சிருக்கு, இங்கே 2c கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கிடையாது. 1 நாட் ஈக்குவல் 2, 1ம் 2 ஈக்குவல் கிடையாது. அப்படி இல்லைனா என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is not satisfied. Okay, next பாருங்கள் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி ப்ராப்பர்ட்டினா என்ன கண்டிஷன் வேணும், ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வரணும். இப்போ நம்ம என்ன செய்வோம், லெட் ஏ கமா இ இந்த ரெண்டு எதுலேருந்து எடுப்போம், கியூங்கிற செட்லேருந்து எடுப்போம். இப்போ என்ன வேணும், ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வரணும். ஓகேவா, அப்படி வரதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ ஏ ஸ்டார் ஈயும் இந்த ஏவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன எழுதுவீங்க, ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ நான் எழுதிட்டேன். இப்போது ஏ ஸ்டார் இ எப்படி எழுதுவோம், ரெண்டு மல்டிபிளாக ரூல்ஸ் என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் இ
பை 2 ஆட் பண்ண என்ன செய்யணும் 2 டிவைட் பண்ணும். இது கொஷினில் உள்ள கண்டிஷன் தான். உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஸ்டார் b ஈக்குவல் டு a ப்ளஸ் b பை 2. இப்போது இங்கே என்ன மல்டிபிள் இருக்குது a ஸ்டார் ஈன்னு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு வேல்யூ என்னது a. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன எழுதுவீங்க a ப்ளஸ் e ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏன்னு எழுதலாம் 2aன்னு எழுதுவோம். ஓகே நம்மளுக்கு என்ன வேணும்னா e தான் வேணும். ஸோ e இங்கே வச்சுக்கோங்க 2a. இந்த ஏவை ரைட் சைடு கொண்டு வந்துங்க மைனஸ் ஏன்னு வரும். ஓகே இப்போ திஸ் இம்ப்ளைஸ் e ஈக்குவல் டு a. இது வந்து நாட் பாசிபிள். இதுக்கு என்ன எழுதிக்கலாம்னா பிகாஸ் ஒன் செட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஐடென்டி மட்டும் தான் வரும். ஸோ அதனால் என்ன செய்யுது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அது ரீசன் எழுதிக்கோங்க. therefore which is not possible. அதனால் என்ன செய்யுது ஐடென்டி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. which is not possible. ஓகே இது எப்படி எழுதிக்கலாம்னா ஐடென்டி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கோங்க. ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே அடுத்து பார்க்குறது இன்வெர்ஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐடென்டி எக்ஸிஸ்ட் ஆகலைனாவே இன்வெர்ஸ் வந்து என்ன செய்யாது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ என்ன எழுதிக்கலாம் a ஸ்டார் a டேஸ் ஈக்குவல் டு a டேஸ் ஸ்டார் a ஈக்குவல் டு e. இது வந்து என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டி வரலன்னா இன்வெர்ஸும் வராது. ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள். அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள்.